நம்ம போன வீடியோவில் யூசர் நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு பேஜை பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக லாகின் பண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ லாகின் பேஜ்லேருந்து யூசர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணி லாகின் பண்ணிட்டாரு. ஆனால் அப்ளிகேஷன்லேருந்து அவர் லாக் அவுட் பண்ணாமல் ப்ரௌசர் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னா திரும்ப அதே ப்ரௌசரில் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அவரை லாகின் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்க்கு MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். லாகின் லாக் அவுட் சிஸ்டம் செட் பண்ண வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டைமாக அவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு செஷன் கிரியேட் ஆகும். அவங்க லாக் அவுட் பண்ணும்போது அந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது எல்லாமே இந்த Django செஷன் அப்படிங்கிற டேபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு Django DB அப்படிங்கிற MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டேபிளை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு எந்த செஷனுமே கிடையாது. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம் அண்ட் ஃபைலை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ என்னோட யூசர் எதுவுமே லாகின்ல இல்லை. அதனால் டேட்டாபேஸில் அந்த Django செஷன் டேபிளில் எந்த டேட்டாவுமே இல்லை. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரௌசர்லேருந்து லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ டேட்டாபேஸ் இந்த டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கான ஒரு செஷன் கிரியேட் ஆகிருக்கும். இந்த செஷன் ஆக்டிவாக இருக்கும்போது நான் அப்ளிகேஷனுக்குள்ளே இருந்து லாக் அவுட் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது அந்த செஷன் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிரும். திரும்பவும் டேட்டாபேஸ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த செஷன் டிலீட் ஆகிருச்சு. இப்போ திரும்பவும் போயிட்டு ப்ரௌசர்லேருந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. திரும்பவும் டேட்டாபேஸ் இந்த டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். செஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி செஷன் ஆக்டிவாக இருக்கும்போது நான் ப்ரௌசரில் லாக் அவுட் கொடுக்காம இந்த மாதிரி டேபை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணும்போது அந்த செஷன் ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம ப்ரௌசர் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே செஷன் டிலீட் ஆகிருக்காது. நான் திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த செஷன் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு கோட்லேருந்து இந்த சர்வ் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ப்ரௌசரில் நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ திரும்ப ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, லாகின் பேஜ் தான் நமக்கு வருது. ஆனால் இப்போ நம்ம லாகின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரௌசரில் இருந்து தான் ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். அந்த செஷனே இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போ இதே ப்ரௌசரில் நம்ம திரும்ப லாகின் பண்ணோன்னா ஒரே ப்ரௌசருக்காக மல்டிபிள் செஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரௌசர்லேருந்து ஒரு டைம் லாகின் பண்ணிட்டாங்கன்னா லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் அதே செஷன் தான் ஆக்டிவாக இருக்கும். சில வெப்சைட்ஸில் வேணால் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் உங்களை ஆட்டோமேட்டிக்காக லாகினில் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த டைம் ஆச்சுன்னா அவங்களே செஷனை டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி பேங்கிங் வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய நடந்திருக்கு. கொஞ்சம் நேரம் இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களை லாக் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரிக்காக ரெடி பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாம் ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எத்தனை டைம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகணும். இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அது எப்போவுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்காது. இதே புது டிவைஸுக்கு மாறுறோம் அப்படின்னா தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து யூடியூப்குள்ளே லாகின் பண்ணுவோம். அண்ட் அந்த டிவைஸை நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட கேட்காது. அப்போ ப்ரௌசர் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வேலிடேஷன் மட்டும் நம்ம செட் பண்ணோம்னா போதும். நம்ம லாகின் பேஜோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அத்தன்டிகேஷனுக்குள்ளே வியூஸில் அது எழுதியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டே லாகின் பேஜுக்கான ஃபங்க்ஷன் தான் எழுதியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லாகின் பேஜ் ரெண்டர் ஆகும்போது நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். ஆல்ரெடி அந்த யூசருக்கு ஒரு செஷன் இருக்கா இல்லையான்னு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க சப்மிட் பண்ணும்போது அவங்க வேலிட் யூசராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அத்தன்டிகேட் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கோ, அதே மாதிரி அவங்க சேம் ப்ரௌசருக்காக லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பில்டின் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் ரிக்வெஸ்ட், ஸோ ப்ரௌசர்லேருந்து வர ரிக்வெஸ்ட்டை எடுத்துக்கிறோம். டாட் யூசர், அப்படி ரிக்வெஸ்ட்டில் வர யூசர் டேட்டா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ யூசர் டேட்டாவில் இஸ் அத்தன்டிகேட்டட் அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். request.user.isAuthenticated.
ஸோ இந்த ரிக்வஸ்ட் டாட் யூசர் எங்கிருந்து எடுக்குன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டை அத்தன்டிகேட் பண்ணிட்டு, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளீட் யூசர் டேட்டாவை என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்து இந்த யூசர் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணுவோம்னா, லாகின் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு வந்த ரிக்வஸ்ட்டையும் யூசரையும் பாஸ் பண்ணியிருப்போம். அப்போ அவங்க லாகின் பண்ண அதே ப்ரௌசர்லேருந்து லாக் அவுட் பண்ணாமல் டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அப்போ ரிக்வஸ்ட்லேருந்து யூசர் டேட்டா நமக்கு வந்திருக்கும். அப்படி வந்திருக்கிற டேட்டாவுக்கு செஷன் இருக்கும். ஸோ அதனால ஈசத்தன்டிகேட்டர் வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொடுக்கும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த யூசர் டேட்டாவும் இருக்காது. அப்போ டிஃபால்ட்டாக ரிக்வஸ்ட் டாட் யூசர் ஈசத்தன்டிகேட்டர் வந்து நன் அப்படிங்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ நன் ரிட்டர்ன் பண்ணால் அவங்களுக்கு எந்த செஷனுமே கிடையாது. அப்போ லாகின் பேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்துடலாம். அவங்க அத்தன்டிகேட்டடாக இருந்தால் எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணுமோ அந்த பேஜ்க்கான யூஆர்எலை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீடைரக்ட் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இந்த ரீடைரக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ரீடைரக்டுக்குள்ளே அவங்க எந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணணுமோ அந்த பேஜோட யூஆர்எல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கணும். இப்போ ப்ராடக்ட்ஸ் பேஜோட யூஆர்எல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். /inventory /products கடைசியாக ஒரு ஸ்லாஷ். ஸோ இப்போ சர்வர் ரன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். சர்வர் வந்து ரன்னில் இருக்குது. நான் ப்ரௌசர் வந்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளை ஆட்டோமேட்டிக்காக லாகின் வந்து பண்ணிருச்சு. ஏன்னா செஷன் ஆக்டிவாக இருக்கிறதுனால ரெஃப்ரெஷ் பண்ணும்போது லாகின் பேஜை ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெண்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த லைனை தான் வந்து ரீட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லைனை ரீட் பண்ணும்போது அதே ப்ரௌசரில் இருந்து அந்த யூசருக்கு ஆல்ரெடி ஒரு செஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லாகின் வந்து பண்ணிருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து லாக் அவுட் கொடுக்குறேன். லாக் அவுட் கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ லாகின் பேஜ்லேயே தான் வந்துருக்கு. ஏன் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது லாகின் பேஜ்லேயே இருக்குன்னா, நம்ம மேனுவலாக அப்ளிகேஷன்லேருந்து லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வெளியே வந்திருக்கோம். ஸோ லாக் அவுட் பண்ணும்போது செஷன் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் வந்து ஆயிரும். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் வந்து பண்ணலாம். அந்த செஷன் வந்து டெலிட் ஆயிருச்சு. ஸோ செஷன் வந்து டெலிட் ஆனதுனால நம்ம லாகின் பேஜில் இருக்கும்போது எவ்வளோ டைம் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் லாகின் பேஜ்லேயே தான் வந்து இருக்கும். இதே நான் மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் மேனுவலாக போயிட்டு லாகின் பேஜோட யூஆர்எல் மாற்றுறேன். அதாவது போர்ட் 8000 வரைக்கும் தான் அந்த லாகின் பேஜுக்கான யூஆர்எல். அந்த யூஆர்எலை வச்சுட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நான் அப்படி என்ட்ரு கொடுத்தாலும் inventory/productsக்கு தான் வந்து ரீடைரக்ட் வந்து பண்ணிவிடுது. ஸோ அத்தன்டிகேஷன் ஸ்டெப்ஸில் நம்ம 2 விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று, ஒரு பேஜ் ஆக்சஸ் வந்து அவங்க லாகின் பண்ணால் தான் அது இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சேம் ப்ரௌசர்லேருந்து அதே பேஜை திரும்ப ஓப்பன் பண்ணும்போது, அதாவது லாக் அவுட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி விடுறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நம்ம இப்போ பார்த்ததுலேயுமே வந்து ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து பர்சனல் சிஸ்டமாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆனால் ஒரே டிவைஸை 3 பேர் 4 பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் வியூ பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு தான் வந்து வரணும். அதே டிவைஸை யூஸ் பண்ணுற இன்னொரு பர்சன் வந்து அதே வெப்சைட்குள்ளே போகிறாருன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸுக்காக அதை ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த ஒரு ட்ராபேக் இருக்கிறதுனால தான் பேங்க் வெப்சைட்ஸ் எல்லாம் 1 minute 2 minute நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக செஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை லாக் அவுட் வந்து பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் அத்தன்டிகேஷன் ப்ராசஸோட அடுத்த ஸ்டெப்பாக யூசரோட ரோல் பேஸ் பண்ணி எப்படி கண்டென்ட்டை ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாங்கோவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.